எல்லாருக்கும் வணக்கம். மும்மொழி கொள்கை நம்ம தமிழ்நாட்டுல வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்ல. இங்கிருந்தே ஒரு விஷயம் பார்ப்போங்க. சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் அண்ட் அதர் சிலபஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 50% மாணவர்கள் படிப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு 50% மாணவர்கள் படிப்பாங்க. சிபிஎஸ்இல ஆரம்பத்திலிருந்தே அவங்க 3 மொழிகள் படிப்பாங்க. மெட்ரிகுலேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 8th வரைக்கும் அவங்க 3 மொழிகள் படிப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல 2 லாங்குவேஜ் தான் படிப்பாங்க. ஃபைனலா அவங்க பேசிக் எஜுகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போறாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, ஒரு வேலைக்கு போறாங்க, ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல யாரு ஜெயிப்பா? கவர்மெண்ட் ஸ்கூலா, பிரைவேட் ஸ்கூலா? அப்ப பிரைவேட் ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கிடையாதுங்க. இந்த இடத்துல பணம் தான் ஜெயிச்சிருக்கு. தமிழ்நாட்டுல எத்தனை பெற்றோர்கள் என்னோட குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்குது அப்படின்னு வெளியில போய் பெருமையா சொல்லுவாங்க? கடன் உடனே வாங்கியாவது கஷ்டப்பட்டாவது என் குழந்தைய கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படிங்கறதா மேக்ஸிமம் பேரண்டோட மைண்ட்ல இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கணும், அவங்களுக்கு லாங்குவேஜ் ஃப்ளூயன்ட் வேணும், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் குழந்தை படிக்கணும் அப்படிங்கறதா இங்க மேக்ஸிமம் பேரண்டோட மைண்ட்ல இருக்குங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சோ அவங்களும் இன்னொரு மொழிகளை சேர்த்து கத்துக்கணும் அப்படிங்கறதாங்க மும்மொழி கொள்கை. இங்க ஹிந்தி தான் நீங்க கத்துக்கணும் 3வது மொழியா அப்படின்னு யாரும் சொல்லல. சோ 3வது மொழியா உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மொழியை கத்துக்கோங்க. ஆனா 3 மொழிகள் கத்து வச்சுக்கிறது உங்களுடைய வருங்காலத்துக்கு நல்லது அப்படிங்கறதாங்க இந்த மும்மொழி கொள்கை.